வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று நீ பார்க்கும் இந்த 3 பூக்களும் சாதாரண பூக்கள் அல்ல. ஒவ்வொரு பூவிற்குள்ளும் ஒரு அருள் மறைந்திருக்கின்றது. உன் மனதிற்கு மிகவும் பிடித்த ஒரு பூவை மட்டும் மனதிற்குள் தேர்ந்தெடு. தாமரை, சாமந்தி அல்லது ரோஜா, எந்த பூவை பார்த்தவுடன் உன் மனம் அமைதி அடைகிறதோ அந்த பூவை தேர்ந்தெடு. தேர்ந்தெடுத்த பிறகு இதை இறுதி வரை கேள். இன்று முருகப்பெருமான் நான் உனக்கு சொல்ல விரும்பும் ஒரு உண்மை இந்த பூவின் வழியாக வெளிப்பட போகின்றது. முருகன் முதலில் உன்னிடம் சொல்லும் செய்தி இதுதான். சேற்றில் பிறந்தாலும் தாமரை சேற்றை சுமப்பது இல்லை. அதுபோல உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றை மனதில் சுமந்து வாழ வேண்டாம். நீ பல நாட்களாக ஒரு விஷயத்திற்காக கவலைப்படுகிறாய். எப்பொழுது இந்த பிரச்சனை முடியும் என்று தினமும் நினைக்கிறாய். ஆனால் இன்று நான் சொல்கின்றேன், உன் கவலையின் காலம் முடிவடைகிறது. உன் வீட்டில் அமைதி அதிகரிக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி தாமதமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் மலராமல் இருந்த அதிர்ஷ்டம் இனி தாமரை போல மெதுவாக மலரத் தொடங்கும். உன் இதயத்தில் இருந்த பயத்தை விடு. இறைவன் உனக்காக ஏற்கனவே ஒரு நல்ல பாதையை தயார் செய்து விட்டேன். சாமந்தி பூ நீண்ட நாட்கள் வாடாமல் மனம் வீசுகின்றது. அதுபோல நீ செய்த நன்மைகள் எதுவும் வீணாகவில்லை. பலர் உன் உழைப்பை பார்க்கவில்லை. பலர் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளவில்லை. சில நேரங்களில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீயே அழுதிருக்கின்றாய். ஆனால் முருகன் இன்று சொல்கிறேன், உன் பொறுமைக்கு பலன் வரப்போகிறது. வேலை, தொழில், பணவரவு, குடும்ப விஷயத்தில் நல்ல மாற்றம் உருவாகும். உன்னை மதிக்காதவர்கள் கூட உன் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் வீணான காத்திருப்பு குறையும். முயற்சி செய்த இடத்தில் வெற்றி கிடைக்கும். நீ தேடிக்கொண்டிருந்த சந்தோஷம் உன்னையும் தேடிக்கொண்டிருக்கின்றது. நீ மனம் விரும்பிய செய்தி உன் வழி வந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் உன் முயற்சிகளை நீ செய்யலாம். பலன் பல மடங்கு உனக்கு கிடைக்கும். ரோஜா அழகாக இருப்பதோடு முட்களையும் தாங்கி நிற்கிறது. அதுபோல நீ சிரித்து கொண்டே பல வழிகளை மறைத்து வாழ்கிறாய். உன் மனதில் சொல்ல முடியாத காயங்கள் இருக்கின்றன. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நீ இறைவனிடம் மட்டும் அழுகின்றாய். இன்று நான் உனக்கு சொல்லும் அருள்வாக்கு இதுதான். உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் உருவாகும். உன்னை விட்டு விலகிய மகிழ்ச்சி மீண்டும் உன்னை தேடி வரும். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான அறிகுறிகள் தோன்றும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை இறைவன் அருளால் நிறைவேறத் தொடங்கும். நீ எந்த பூவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த பூ ஒரு அடையாளம் மட்டுமே. இப்பொழுது ஒரு முக்கியமான உண்மையை கேள். உண்மையான ஆசீர்வாதம் உன் நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. பூவை தொடுவது அது மட்டுமல்ல, இறைவனை முழு மனதோடு நம்புவது முக்கியம். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. நன்றி இருக்கும் இடத்தில் குறைகள் நிலைக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் தானாக வந்து குடியிருப்பான். இன்று முதல் நல்ல பழக்கத்தை தொடங்கு. காலையில் எழுந்தவுடன் முருகா, இன்று என்னை வழிநடத்து என்று சொல்லு. இரவு உறங்குவதற்கு முன் இன்று கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி என்று சொல். இந்த 2 பழக்கங்கள் உன் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றத் தொடங்கும். நான் உன்னை ஒருபொழுதும் கைவிடவில்லை. தாமதப்படுத்தியது தண்டிக்க அல்ல, உன்னை சரியான நேரத்தில் உயர்த்துவதற்கு. உன் நம்பிக்கையை கைவிடாதே. நீ தேர்ந்தெடுத்த இந்த பூ போல உன் வாழ்க்கையும் விரைவில் மலரப் போகின்றது. இந்த அருள்வாக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது தேவைப்பட்டிருந்தால் முருகா நன்றி என்று சொல். உன் வாழ்விற்கு ஏராளமான நன்மைகள் வந்து குவியும். நல்லது நடக்கும்.